வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம வாழ்வோட ஆதாரமா இருக்கிற தண்ணீரை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது, நீர் இன்றியமையாத உலகுங்கிறது எவ்ளோ பெரிய உண்மைன்னு புரியுது. இந்த உரையாடல் முடியும் போது, தண்ணீர் எங்கிருந்து வருது? அதுல என்னென்ன வகைகள் இருக்கு? எப்படி அது ஒரு சைக்கிள்ல இயங்குது? அப்புறம் ரொம்ப முக்கியமா, நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணியோட அளவு எவ்ளோ கம்மி? அதை எப்படி சேமிக்கலாம்? அசுத்தமான நீரால வர்ற ஆபத்துகள் என்ன? எப்படி தவிர்க்கலான்னு நீங்க ஒரு தெளிவான புரிதலுக்கு வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கிய விஷயங்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம டெய்லி குடிக்கிற, பயன்படுத்துற தண்ணி எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சாலே ஆச்சரியமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த குறிப்புகள் படி பார்த்தா, பூமியில இருக்கிற மொத்த தண்ணீர்ல கிட்டத்தட்ட 97.5% கடல் நீர் தான். அதாவது உப்பு தண்ணி. என்னது? 97.5% அப்போ மீதி? வெறும் 2.5% தான் நல்ல தண்ணியா. ஆமா, வெறும் 2.5% தான். அதுலயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த 2.5% நல்ல தண்ணிலயும் முக்கால் வாசிக்கு மேல, அதாவது சுமார் 69% பனிப்பாறையாவும் நிரந்தர பனியாவும் உறைஞ்சு போயிருக்கு. நாம நேரடியா எடுக்கவே முடியாது. அப்படியா? அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஒரு 31% நல்ல தண்ணி தான் திரவமா இருக்கு. அது பூரா நமக்கு கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. அதுல பெரும் பகுதி, கிட்டத்தட்ட 30% பூமிக்கு அடியில நிலத்தடி நீரா இருக்கு. அப்போ மேல நாம பாக்குற ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, ஆமா. அது அந்த மொத்த நல்ல தண்ணியில வெறும் 0.3% தான். அட கடவுளே! நம்பவே முடியலையே. வெறும் 0.3% தானா? இவ்ளோ தண்ணி பூமியில இருந்தும் நமக்கு இவ்ளோ கம்மியா தான் கிடைக்குதா? இது நிஜமாவே நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த நீர் ஆதாரங்கள இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? நீங்க கொடுத்த குறிப்புகள்ல நன்னீர், உவர் நீர், கடல் நீர், கிணறு நீர், ஊற்று நீர்னு பிரிச்சிருக்காங்களே. நிச்சயமா. முதல்ல நன்னீர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர். இதுதான் நம்ம உயிர் வாழ ரொம்ப தேவையானது. ஆறுகள், குளங்கள், ஏரிகள்ல கிடைக்குது இல்லையா? இதுல உப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் இதுதான் முக்கியமான ஆதாரம். அடுத்தது உவர் நீர், பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்றோம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆத்து தண்ணி மெதுவா கடல்ல கலக்கிற இடங்கள் இருக்குமே, முகத்துவாரம்னு சொல்லுவோம். ஆமாம், எஸ்சுரி. அதேதான். அந்த மாதிரி இடங்கள்ல இந்த தண்ணிய பார்க்கலாம். இதுல என்னன்னா, நல்ல தண்ணிய விட உப்பு அதிகமா இருக்கும். ஆனா கடல் தண்ணிய விட கம்மியா இருக்கும். சில ஸ்பெஷல் மீன்கள், தாவரங்கள் எல்லாம் இந்த சூழலுக்கு பழகி இருக்கும். ஓ! ஒரு மாரி 2க்கும் நடுவுல. சரி. கரெக்ட். மூணாவதா கடல் நீர், சலைன் வாட்டர். இது நமக்கு தெரியும், கடல்கள்ல, பெருங்கடல்கள்ல இருக்கு. இதுல உப்பு ரொம்ப அதிகம். ஒரு லிட்டர் தண்ணியில சுமார் 35 கிராம் உப்பு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால இத நேரடியா குடிக்கவோ விவசாயத்துக்கோ யூஸ் பண்ண முடியாது. சில டெக்னாலஜி வச்சு உப்ப நீக்கலாம். ஆனா அது கொஞ்சம் செலவு பிடிக்கிற வேலை. சரி. அப்போ கிணத்து நீர், ஊத்து நீர் பத்தி? இது ரெண்டும் நிலத்தடி நீரோட வடிவங்கள் தான். கிணத்து நீர், அதாவது வெல் வாட்டர், நம்ம கிணறு தோண்டி பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணிய மேல கொண்டு வர்றது. கிராமங்கள்ல இது இப்பவும் ஒரு முக்கிய ஆதாரம் தானே. ஆமா, நிச்சயமா. ஊற்று நீர், அதாவது ஸ்பிரிங் வாட்டர். இது என்னன்னா, பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணி இயற்கையாவே பாறை இடுக்கு வழியாவோ இல்ல பூமிக்குள்ள இருக்கிற அழுத்தம் காரணமாவோ மேல வருது. இது பெரும்பாலும் தூய்மையா இருக்கும். அப்போ நன்னீர், உவர் நீர், கடல் நீர், கிணற்று நீர், ஊற்று நீர், இந்த 5 வகை தான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க சொல்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற தண்ணி இதுல எது எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சா அதோட மதிப்பு இன்னும் நல்லா புரியும். சரி, இந்த தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல நிக்கிறது இல்லையே, இது மாறிக்கிட்டே ஒரு சுழற்சியில இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த நீர் சுழற்சி, வாட்டர் சைக்கிள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா. நீர் ஒருபோதும் ஓய்வில் இருக்காது. அது பூமிக்கும் வளிமண்டலத்துக்கும் இடையில ஒரு பெரிய பயணம் போயிட்டே இருக்கு. இது ஒரு அருமையான இயற்கை நிகழ்வு. இதுல முக்கியமா 3 படிகள் இருக்கு. உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி, முதல் படி ஆவியாதல், எவாபரேஷன். சூரியனோட வெப்பத்தால கடல், ஆறு, ஏரி மாதிரி நீர்நிலைகள்ல இருக்கிற தண்ணி சூடாகி நீராவியா மாறி மேல வானத்துக்கு போகுது. செடி கொடிகள்லயும் தண்ணி ஆவியாகும். அதுக்கு நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன் பேரு. சரி, தண்ணி ஆவியா மேல போகுது. அதுக்கப்புறம்? மேல போன நீராவி உயரமா போக போக குளிர்ச்சி அடையும். அப்படி குளிர்ச்சி அடையும் போது அது மறுபடியும் ரொம்ப ரொம்ப சின்ன நீர் துளிகளாவோ இல்ல பனிப்படிகமாவோ மாறுது. இப்படி கோடிக்கணக்கான துளிகள் ஒன்னா சேர்றதுதான் மேகங்கள், கிளவுட்ஸ். ஓ! மேகங்கள் இப்படித்தான் உருவாகுதா? சரி. ஆமா. மூணாவது படி
வீழ்படிவாதல், precipitation. மேகங்கள்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன நீர்த்துளிகள் இல்ல பனிப்படிகங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதி சேர்ந்து பெருசாகும். அதுக்கு போதுமான எடை வந்ததும் பூமியோட ஈர்ப்பு விசையால இழுக்கப்பட்டு மறுபடியும் பூமிக்கே திரும்பி வருது. இது மழையா இருக்கலாம், பனியா இருக்கலாம், சில சமயம் ஆலங்கட்டி மழையா கூட இருக்கலாம். இப்படி பூமிக்கு வர தண்ணி மறுபடியும் எங்க போகுது? அது மறுபடியும் ஆறுகள், ஏரிகள் வழியா ஓடி கடல்ல சேருது. ஒரு பகுதி பூமிக்குள்ள ஊறி நிலத்தடி நீரா மாறுது. அப்புறம் திரும்பவும் சூரிய வெப்பத்தால ஆவியாகுது. இப்படியே இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வட்ட பயணம் மாதிரி. நீங்க சொன்ன அந்த வரைபடம் இத ரொம்ப அழகா விளக்குது. ஆமா, அந்த படம் பார்த்தா இது எவ்வளவு சிம்பிளான, அதே சமயம் எவ்வளவு முக்கியமான ஒரு செயல்முறைன்னு புரியுது. நம்மளோட பருவகாலங்கள், மழைக்காலம் எல்லாத்துக்கும் இதுதானே அடிப்படை. மிகச்சரியா சொன்னீங்க. இது நம்ம வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இந்த சைக்கிள் ஒழுங்கா நடந்தாதான் நமக்கு தண்ணி கிடைக்கும். இப்போ நாம முதல்ல பேசின அந்த ஷாக்கிங் விஷயத்துக்கு வருவோம். அதாவது நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி. குறிப்பா நாம சுலபமா எடுக்கக்கூடிய மேற்பரப்பு நீர் வெறும் 0.3% தான். இது நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது இல்லையா? கண்டிப்பா. இவ்வளவு குறைவான தண்ணியை வச்சுதான் உலகத்தோட தேவையை பூர்த்தி செய்யணும். அப்போ கிடைக்கிற தண்ணிய, முக்கியமா மழை தண்ணிய சேமிக்கிறது ரொம்ப அவசியம். மழைநீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி உங்க குறிப்புகள்ல இருக்கு. அதோட முக்கியத்துவம் என்ன? மழை நீர் சேகரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மழை பெய்யும் போது அந்த தண்ணி சும்மா ஓடி கடல்ல கலக்காம அதை பிடிச்சு சேமிச்சு வைக்கிறது தான் இது. இதோட பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும். இப்பெல்லாம் பாருங்க, நகரங்கள்ல எல்லா இடத்துலயும் சிமெண்ட் போட்டுறோம். அப்போ தண்ணி பூமிக்குள்ள போக வழியே இல்லாம போயிடுது. ஆமா, அது பெரிய பிரச்சனை. இந்த சேகரிப்பு முறைகள் மூலமா தண்ணிய பூமிக்குள்ள அனுப்பும் போது நிலத்தடி நீர் வளம் அதிகமாகும். வேற என்ன நன்மைகள்? இது மண்ணரிப்பை குறைக்கும். வேகமா தண்ணி ஓடி மண்ணை அடிச்சிட்டு போறத தடுக்கும். அப்புறம் திடீர்னு வெள்ளம் வர்றதையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த இது உதவும். வீடுகள்லயே மொட்டை மாடியில விழுகிற தண்ணிய குழாய் வழியா கொண்டு வந்து ஒரு தொட்டிலையோ இல்ல நேரடியா பூமிக்குள்ள இறங்குற மாதிரி குழிகள்லயோ பெர்குலேஷன் பிட்ஸ்லயோ சேமிக்கலாம். தமிழ்நாட்டுல இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல வாழ்க்கை முறை பழக்கம்னு சொல்லலாம். ஆமா, ஒவ்வொரு துளியும் முக்கியம். சரி, மழை நீரை சேமிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பயன்படுத்தின தண்ணி இருக்குல்ல, அதாவது கழிவு நீர், அதை என்ன பண்றது? அதுவும் ஒரு பெரிய தலைவலி தானே. கழிவுநீர் சுத்திகரிப்பு, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பத்தி என்ன சொல்லிருக்க? இதுவும் நீர் மேலாண்மையில ஒரு முக்கியமான அங்கம். வீடுகள்ல இருந்து, தொழிற்சாலைகள்ல இருந்து வர்ற கழிவு நீரை அதை அப்படியே ஆத்துலயோ குளத்திலயோ கடல்லயோ விட்டா என்ன ஆகும்? நீர்நிலைகள் எல்லாம் பாழாயிடும். ஆமா, பாழாயிடும். அதுல வாழ உயிரினங்களுக்கு ஆபத்து, நோய்கள் பரவும். அதனால கழிவு நீரை சுத்திகரிச்சு அதுல இருக்கிற அசுத்தங்களை நீக்கி முடிஞ்சா மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். இல்லைன்னா பாதுகாப்பா வெளியேற்றணும். இது ரொம்ப அவசியம். இந்த சுத்திகரிப்புங்கிறது எப்படி நடக்கும்? அது சுலபமா? இதுல பல படிகள் இருக்கு. பொதுவா முதல்ல கழிவு நீரை பெரிய தொட்டிகள்ல கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவாங்க. அப்போ அதுல இருக்கிற கனமான குப்பை, மண்ணெல்லாம் அடியில தங்கிடும். இதுக்கு பேரு படிய வைத்தல், செடிமெண்டேஷன். அடுத்ததா வடிகட்டுதல், ஃபில்ட்ரேஷன். இதுல தண்ணில மிதக்கிற சின்ன சின்ன தூசு, குப்பையெல்லாம் நீக்குவாங்க. இதுக்கு மணல், சின்ன ஜல்லி கற்கள்னு பல அடுக்குகள் வச்சு வடிகட்டுவாங்க. ஓ சரி. அதுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அதை நீக்கிறது தான் கடைசி படி, நுண்ணுயிர் நீக்கம், டிஸ்இன்ஃபெக்ஷன். இதுல தண்ணியில இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் மாதிரி நோயை உண்டாக்குற கிருமிகளை அழிக்கிறாங்க. இதுக்கு குளோரின் வாயு செலுத்தலாம், இல்லனா யூவி கதிர்களை பாய்ச்சலாம். இப்படி சுத்திகரிச்ச தண்ணிய சில சமயம் விவசாயம், தோட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். இல்லனா பாதுகாப்பா மறுபடியும் ஆறு, ஏரி மாதிரி நீர்நிலைகள்ல விடலாம். இந்த செயல்முறைகள், படிய வைத்தல், வடிகட்டுதல், நுண்ணுயிர் நீக்கம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆமா, நம்ம பகுதியில கழிவுநீர் எப்படி சுத்திகரிக்கப்படுதுன்னு நாமளே தேடி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல யோசனை. சரி, ஒருவேளை தண்ணி சுத்தமா இல்லைன்னா அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? குறிப்புகள்ல சில நோய்களை பத்தி சொல்லியிருக்கேன். ஆமா, சுத்தம் இல்லாத தண்ணி பல பயங்கரமான நோய்களுக்கு காரணம். இதெல்லாம் நீர் மூலம் பரவும் நோய்கள், வாட்டர் போர்ன் டிசீசஸ்னு சொல்றோம். நீங்க சொன்ன குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி டைபாய்டு காய்ச்சல், காலரா,
சில வகையான சீதபேதி டிசென்ட்ரி இதெல்லாம் பாக்டீரியாக்களால வருது. சால்மோனெல்லா டைஃபி பாக்டீரியா டைஃபாய்டையும் விப்ரியோ காலரே காலராவையும் உண்டாக்குது. இது அசுத்தமான தண்ணிய குடிக்கிறதுனாலயோ இல்ல அந்த தண்ணியில கழுவுன சாப்பாட்டை சாப்பிடுறதுனால பரவும். வைரஸ் மூலமா பரவுற நோய்களும் இருக்கா? இருக்கு. மஞ்சக்காமாலை இருக்குல்ல, அதுல ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ அப்படிங்கிற வகைகள் வைரஸால வருது. இதுவும் இதே மாதிரி அசுத்தமான தண்ணி உணவு மூலமா தான் பரவுது. இந்த கிருமிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா தண்ணியில கலந்துட்டா பெரிய ஆபத்து. டெங்கு காய்ச்சல் பத்தியும் குறிப்புல இருக்கே, அது எப்படி தண்ணியோட சம்பந்தப்படுது? டெங்கு நேரடியா தண்ணிய குடிக்கிறதால வராது. அதே ஏடிஸ் ஏஜிப்டிங்கிற ஒரு கொசு மூலமா பரவுது. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த கொசு முட்டை போட்டு வளர்றதுக்கு தேங்கி நிக்கிற சுத்தமான நல்ல தண்ணி தான் வேணும். ஓ, சுத்தமான தண்ணிலையா? ஆமா, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற டயரு, தேங்காய் ஓடுகள், உடைஞ்ச பாத்திரங்கள், பூந்தொட்டிகள்ல தேங்குற மழை தண்ணியில இது ஈஸியா உருவாகிடும். அதனால டெங்கு பரவுறதுக்கும் தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. பன்றி காய்ச்சல் பத்தியும் இருக்கே. பன்றி காய்ச்சல்ங்கிறது H1N1 வைரஸால வர்ற ஒரு சுவாச நோய். இது நேரடியா தண்ணி மூலமா பரவாது. இருமல், தும்மல் வழியா காத்துல பரவும். ஆனா எந்த ஒரு தொற்று நோய்க்கும் பொதுவான சுகாதாரத்துக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? கைகளை சுத்தமா கழுவுறது மாதிரி அடிப்படை சுகாதார பழக்கங்கள் பன்றி காய்ச்சல் உட்பட பல நோய்கள் வராம தடுக்க உதவும். அதனால சுத்தமான தண்ணியும் நல்ல சுகாதாரமும் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்ததுதான். இவ்வளவு நோய்கள் அசுத்தமான தண்ணியாலையும் சுகாதார குறைவாலையும் வருதுன்னா, இதுலேருந்து நம்மையும் நம்ம சமூகத்தையும் காப்பாத்திக்கிறது எப்படி? என்ன செய்யணும்? தடுப்பு முறைகள் என்ன? ரொம்ப அடிப்படையான ஆனா மிக முக்கியமான விஷயம், நாம குடிக்கிற தண்ணி பாதுகாப்பானதான்னு பாத்துக்கணும். குழாய் தண்ணின்னா அது சுத்திகரிக்கப்பட்டதான்னு தெரியணும். அப்படி இல்லனா தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது தான் நல்லது. ரெண்டாவது, நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும். முக்கியமா திறந்த வெளியில மலம் கழிக்கிறத தவிர்க்கணும். கழிப்பறைகளை பயன்படுத்தணும். இது நீர்நிலைகள் மாசுபடாம இருக்க ரொம்ப முக்கியம். மூணாவது, நம்ம தனிப்பட்ட சுகாதாரம். சமைக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிடறதுக்கு முன்னாடி, டாய்லெட் போயிட்டு வந்த பின்னாடி கைகளை நல்லா சோப்பு போட்டு குறைஞ்சது 20 செகண்டாவது தேய்ச்சு கழுவணும். இது நிறைய கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போறத தடுக்கும். டெங்கு மாதிரி கொசுவால பரவுற நோய்களுக்கு வீட்டு சுத்தியோ மொட்டை மாடியிலயோ எங்கேயும் தண்ணி தேங்க விடக்கூடாது. பழைய டயர், பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். கொசு வளர இடமே கொடுக்க கூடாது. நீங்க சொல்றத பார்த்தா இதுல நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களோட சேர்ந்ததுதான். தண்ணிய கவனிக்கிறது, கை கழுவுறது, சுற்றுப்புறத்தை சுத்தமா வைக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் பெரிய நோய்கள்ல இருந்து நம்ம காப்பாத்தோம். கரெக்ட். இது ஒவ்வொன்றுமே நோயை தடுக்க ரொம்ப முக்கியம். நோய் வந்த பிறகு கஷ்டப்படுறதை விட வராம பாத்துக்கிறது எவ்வளவோ நல்லது, சுலபமும் கூட. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இன்னைக்கு தண்ணிய பத்தின பல கோணங்களை பார்த்தோம். பூமியில இருக்கிற தண்ணில நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணி எவ்வளவு சொற்பங்கிறதுல ஆரம்பிச்சு, அந்த தண்ணியோட சுழற்சி, அதை எப்படி பாதுகாக்கலாம்னு மழைநீர் சேகரிப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு, அப்புறம் அசுத்தமான தண்ணியால வர்ற நோய்கள், அதை தடுக்கிற வழிகள் வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசணும். இந்த உரையாடல் தண்ணியோட முக்கியத்துவத்தை நீங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. தண்ணியோட ஒவ்வொரு சொட்டும் தங்க மாதிரி. அதோட மதிப்பு உணர்ந்து வீணாக்காம மாசப்படுத்தாம பாத்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. குறிப்பா மழைநீர் சேகரிப்பு, பாதுகாப்பான குடிநீர் பழக்கம், சுகாதாரமா இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிறது ரொம்ப அவசியம். இது நமக்கும் நல்லது, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் நாம செய்யற பெரிய உதவி. இந்த உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போற முக்கியமான செய்தி என்னவா இருக்கும்? தண்ணிய பத்தின உங்க பார்வை கொஞ்சம் மாறி இருக்கா? நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாம பேசணும் இல்லையா, பூமியில இருக்கிற நல்ல தண்ணியில சுமார் 30% நிலத்தடி நீரா இருக்குன்னு. இது மேல இருக்கிற தண்ணியை விட பல மடங்கு அதிகம். ஒரு பெரிய புதையல் மாதிரி பூமிக்கு அடியில இருக்கு. நாம இந்த பரந்த நிலத்தடி நீர் வளத்தை எந்த அளவுக்கு நம்பி இருக்கோம், எவ்வளவு பயன்படுத்துறோம், ரொம்ப முக்கியமா இது குறைஞ்சு போகாம நிலையானதா, அதாவது எதிர்காலத்திலயும் இது நமக்கு கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும், இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான, அதே சமயம் அவசியமான கேள்வி. இதற்கான பதில தேடுறதும் அதுக்கு ஏத்த மாதிரி நாம செயல்படுறதும் நம்ம காலத்தோட கட்டாயம். மீண்டும் இது போல இன்னொரு விரிவான அலசல்ல சந்திப்போம். நன்றி.